வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது எடப்பாடி வந்து இன்னைக்கு ஓப்பன் டாக்கா பேட்டி கொடுத்துருக்கார். சேலம் கட்சி அலுவலகத்திலிருந்தே பேட்டி கொடுத்துருக்கார். அதாவது வந்து அவரை எனக்கு பிடிக்கவில்லை, நான் அவருக்கு பிடிக்காமல் இருந்தேன். அதன் அடிப்படையில் செங்கோட்டையனை நான் கட்சியை விட்டு நீக்கல. எனக்குண்டான ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட அவர் தவறாக பொருத்தம் இல்லாமல் நடந்து கொண்டார். அதாவது அத்திக்கடவு அவினாசி திட்ட சம்பந்தப்பட்ட வகையில் பாராட்டு விழா வச்சாங்க. அந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. கேட்டால் வந்து எம்ஜிஆர் படம் போடல, ஜெயலலிதா படம் போடல சொல்லி அதை புறக்கணிச்சிட்டார். ஆனால் அடுத்த நாளே இலவச சைக்கிள் விழாவுக்கு கலந்து விட்டார். ஆனால் அந்த விழாவிலையும் ஜெயலலிதா படமும் கிடையாது, எம்ஜிஆர் படமும் கிடையாது, ஏன் படமும் தான் போட்டிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அவர் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு எடப்பாடி செங்கோட்டையனை நோக்கி கேட்குறார். அதே நேரத்தில் இது 4 மாதமாகவே அவர் அப்படி தான் செயல்பட்டு இருக்கார். நான் கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். அதாவது டிடிவி மற்றபடி ஓபிஎஸ் எல்லாமே வந்து கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கிடையாது, கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள். ஆமாம், அவங்களோட இவர் குஜாலாவாக கும்மி அடிச்சுட்டு உட்காந்துருந்தா அப்படின்னா கட்சியின் கட்டுப்பாடை மீறக்கூடிய ஒரு சூழல் இல்லையா. மற்றபடி வந்து ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குது? அப்படிங்கிறப்ப அதிமுக அவர் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதையெல்லாம் விட ஜெயலலிதா அம்மையார் வந்து அவரை வந்து செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி வச்சுருந்தாங்க. நான் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு, மற்றபடி வந்து டிடியுடன் சேர்ந்து ஓபிஎஸ் மற்ற சோன்ஸ் எல்லாமே வந்து கட்சி அலுவலகத்தை வந்து சென்னை ராயப்பேட்டை அலுவலகத்தை உடைத்து சிதைத்தவர்கள். என்ன இன்னும் சொல்லப்போனால் 10 ஆண்டுகள் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் 10 ஆண்டுகள் டிடிவி மெட்ராஸுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்ட்டாங்க. நுழையவே இல்லை. அந்த அளவு இருக்கக்கூடியவர்கள் நான் எவ்வாறு கட்சியில் சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு புது விளக்கம். அதே நேரத்தில் வந்து ஏவன் குற்றவாளி கூட என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன். அதாவது வந்து கொடநாடு வழக்கு சம்பந்தப்பட்டவை என்னுடைய ஆட்சி இருக்கிறப்ப அதனால தீர்த்து பேசி முடிச்சாச்சு, இனிமே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டார். அதையெல்லாம் விட ஓபிஎஸ் வந்து சசிகலாவோடு இன்னைக்கு கலந்து உறவாடுறாரு. ஆனால் அன்னைக்கு சசிகலாவை எதிர்த்து பல விதமாக பதிவிட்டார். சசிகலா நியமனம் செல்லாது, குற்றவாளி சசிகலா, தப்பியது தமிழகம், என்ன உயிர் உள்ள வரைக்கும் சசிகலா சொந்தங்களை உள்ளே நுழைய மாட்டேன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் சொன்னார். மற்றபடி வந்து சசிகலா என்ன சம்மந்தப்பட்ட 3 பேர் வந்து உடனே சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் எப்படியோ பதிவெல்லாம் போட்டார். ஆனால் இன்னைக்கு வந்து 2 பேரும் அந்த பசும்பொன் தேவர் ஜெயந்திலவன் அப்படியே ஒன்றாக இணைந்து பேசிக் கொள்கிறார். இது எந்த வகையில் நியாயம்? அதனால் வந்து நான் செங்கோட்டையனை நீக்கியது அதிமுகவை விட்டு நீக்கியது சரியே, நான் எந்த வகையிலும் தீங்கிழைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இன்னைக்கு